நடனம், யோகா, நீச்சல், இசை, குதிரை ஏற்றம், தடகளம் என்ற பன்முகத் திறமையோடு கோவை குந்தவி சாதனை படைத்து வருகிறார். கோவை சிங்காநல்லூரில் வசிக்கும் குந்தவி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அம்மா ராதா, அப்பா செந்தில்குமார் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் செய்கிறார். குழந்தையாக இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் பயப்படும் குந்தவியின் பயத்தை போக்க 5 வயதிலேயே பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள சேர்த்துவிட்டனர் அவரது பெற்றோர். ஆசிரியர்களும் அவருக்கு ஊக்கம் தர நாட்டிய அரங்கேற்றம் நடத்திய குந்தவி பின்னர் கராத்தே கற்றுக்கொள்ள ஆரம்பித்து மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்தார். அமெரிக்காவில் நடந்த ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற குந்தவி கேரளாவில் நடந்த உலக அளவிலான போட்டியில் 2 தங்கப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். எனக்கு ரொம்ப பயம், நான் முதலே சொன்னேன். ஸோ அதெல்லாம் போக்குனது கூட. ஆனாலும் டான்ஸ்ல எனக்கு சில பயம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டாடி அதை போக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கராத்தேல சேர்த்தினாரு. என்னோட ஒரே டார்கெட் WKFல போய் கோல்டு மெடல் அடிக்கணும், வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன்ல. அண்ட் ஏதாச்சும் ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ்ல நான் கலந்துக்கிட்டு அதுல ஒலிம்பிக்கு போய் நான் கோல்டு மெடல் வாங்குற ஒரே ஆசை தான் எனக்கு. குதிரை ஏற்றம், இசை, யோகா, மேஜிக், தடகளம் போன்றவற்றிலும் ஈடுபாடு இவருக்கு அதிகரித்தது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான குதிரை ஏற்ற போட்டியில் வெண்கலம் வென்ற குந்தவி மேஜிக் ஷோக்களையும் நடத்தி பார்வையாளர்களை அசர வைக்கிறார். எனக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பிடிக்காது. வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ல வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சும் போதுதான் எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண தோணுச்சு. தனக்கு டிவி பார்க்கவே பிடிக்காது என கூறும் குந்தவியின் பொழுதுபோக்கே புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்வதுதான். விளையாட்டுதான் படிப்புக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறும் குந்தவி படிப்பிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். எஜுகேஷன் மூலமா எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்டடீஸ்லயும் நான் எக்ஸலண்ட் கேர்ள். சிறு வயதிலேயே பல கலைகளை கற்றுக் கொடுப்பதாக கூறி குந்தவியை கஷ்டப்படுத்துவதாக கூறும் உறவினர்களும் சுற்றத்தாரும் குந்தவியின் ஆர்வத்தையும் சாதனைகளையும் பார்த்து வாயடைத்து போய்விடுவதாக கூறுகிறார் தந்தை செந்தில்குமார். பக்கத்து வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, சார் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், குழந்தை நீங்க எப்படி வளர்க்கணும்னு தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. திரும்ப அவகிட்ட கேட்கும் போது அவங்களோட எண்ணங்களே மாறிடும். அவளோட செயல்முறை பேப்பர்ல மற்ற இதுல மேகசின்ஸ்ல எல்லாம் அவளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்ரிசியேட் பண்றாங்க. ஸ்டடீஸ் கண்டிப்பா வேணும். ஸ்டடீஸை தாண்டி குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதுல அவங்கள ஸ்பெஷலிஸ்டா கொண்டு வரதுலதான் எல்லா பேரண்ட்ஸோட கடமையும். குழந்தைகளின் எண்ணங்களையும் ஆர்வத்தையும் அறிந்து கொள்வதை விட தங்களது எண்ணத்தை குழந்தைகள் மீது திணிக்கும் பெற்றோர்கள்தான் இன்று அதிகம். பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றும் இயந்திரமாக குழந்தைகளை பார்க்காமல் அவர்களது தனித்திறமைகளுக்கும் மதிப்பளித்து ஊக்குவித்தால் நிச்சயம் சாதிப்பார்கள் என்பதை குந்தவியின் சாதனைகள் நமக்கு உணர்த்துகின்றன.